பாம்பே பஜார் ஆதரவாளர்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2025 எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? மாதம் முழுவதும் 8-12 பாவகம் சுபத்துவம். இந்த 8-12 பாவகம்னாலே அதிகமாக டிராவல் இருக்க போது, வெளிநாட்டு டிராவல் இருக்க போது, அங்கே டிராவல் இருக்க போது, இங்கே டிராவல் இருக்குன்ற மாதிரியான செலவுகள் சற்று அதிகமாக எட்டி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. அப்போ செலவு அதிகமாக இருக்குது. அப்படியே 9ஆம் இடத்துல 20ஆம் தேதிக்கு பிறகு இவர் வந்துடுறாரு, சுக்கிரன் வந்துடுறாரு. செலவுகளும் இருக்க போது, ஒரு அளவுக்கு பாக்கியங்களும் வரப்போகுது. ஆனால் என்ன, ராசிநாதன் பாபத்துவமாக இருக்கக்கூடாதுங்க. அவர் பாபத்துவமாகி 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்போ என்ன, 5ஆம் பாவக வழியில் உங்களுக்கு செலவுகளும் விரயங்களும் இருக்குங்க. 5ஆம் பாவகம் என்ன, குழந்தைகள் வழியில் இருக்கக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளுக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தன்மை. இந்த இடத்துல பாபத்துவ அமைப்புன்றதுனால குழந்தைங்களுக்கு நோய் வரக்கூடிய தன்மை இருக்கும். குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவான அமைப்புகளுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு. இங்கே மாதிரி போனாருங்க ஒரு சமான் வந்துருச்சுங்க, அங்கே போனாருங்க ஒரு சண்டை வந்துருச்சுங்க அப்படின்ற மாதிரி 5ஆம் பாவக அமைப்புகளில் ஒரு சின்ன விரயம், சின்ன கலக்கம் இந்த மாதம் முழுக்க இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2025 நிச்சயமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு பள்ளி படிப்புக்காக ஒரு மாதிரியான செலவு செய்யக்கூடிய அமைப்பு, புதிய தொழிலில் இன்வெஸ்ட் பண்ற மாதிரியான அமைப்பு, திருமணத்துக்கான செலவுகள். இப்போ சொல்ற விஷயங்கள்லாம் என்ன, 5ஆம் பாவகத்தினுடைய விரய அமைப்பு. திருமணத்துக்காக விரயம் பண்றாரு, சிகிச்சைக்கு விரயம் பண்றாரு, பள்ளி படிப்புக்கு விரயம் பண்றாரு, வீடு வாங்க போறாரு, அதனால ஒரு டிபாசிட் கொடுத்தேன், வாகனம் வாங்குறாரு, ஒரு மாதிரி ஒரு செலவு இருக்குது, அதை போய் பண்ணேன், தங்கம் வாங்கி போய் சேர்த்து வச்சுக்கலாம், பெண் குழந்தையா இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான விரயங்கள் 5ஆம் பாவக ரீதியில் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. கூடுதலாக மனசே ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கும். 5ஆம் பாவகம் கெட்டாலே மனதில் ஒரு மாதிரியான நெகட்டிவான எண்ணங்கள் வரும். எண்ணங்களுடைய பாவகம் 5ஆம் பாவகம். ராசிநாதன் பலவீனமாக இருக்கிறாரு அப்படின்னாலும் கூட உங்களுடைய ராசிக்கான நண்பர்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளில் தன்னுடைய 2ஆம் வீடு, பணம் வருமானம் வரக்கூடிய 2ஆம் பாவகத்தையும் குடும்ப பாவகத்தையும் பார்க்குறாரு. 9ஆம் இடம் ஒரு அளவுக்கு வலுத்து சுக்கிரனோட இருப்பால நல்லா இருக்குது. 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 10ஆம் இடத்துல வந்து தொழிலை தக்க வச்சுக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு மற்ற கிரகங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய தன்மையில தான் இருக்காங்க. என்ன, ராசிநாதனின் பலவீனம்னால நீங்களாவே போய் எதையாவது பண்ணிக்கிறது, நீங்களாவே எதையாவது போய் செலவு பண்ணிக்கிறது, நீங்களாவே இங்கே இடிச்சுக்கிறது, அங்கே இடிச்சுக்கிறது, காயம் ஏற்படுத்திக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அலைச்சல் சற்று அதிகமாக இருக்குங்க. மீண்டும் 3வது வருஷமா பாம்பே பஜார் தீபாவளி டூர் நாடெங்கும் களத்துல இறங்க போறோம். ஷாப்பிங் பண்ண நீங்க ரெடியா? நீங்களும் ஆன்லைன்ல பிசினஸ் செய்றீங்களா? பாம்பே பஜார்ல எங்க கூட சேர்ந்து பயணம் பண்ண போறீங்களா? வாங்க ஒண்ணா சேர்ந்து களத்துல இறங்குவோம். ராசி பலவீனமாக இருந்து 8-12 வலுத்தாலே ஏன் அலையிறோம், எதுக்கு அலையிறோம், என்னங்க போற காரியம் ஒரு தடவையில் முடிய மாட்டேது, 2 தடவை போகணும், 3 தடவை போகணும், போனா இன்னைக்குன்னு பார்த்தா அந்த ஆஃபீஸர் எம்சிங்க, இங்க போனாக்கா இன்னைக்குன்னு பார்த்தா அவர் வரலங்க, இவர் வரலங்க, முடிச்சு கொடுக்க மாட்டாருங்க, ஒரு சைன் பண்ணா டாக்குமெண்ட் எல்லாம் சரியாயிரும், சைன் பண்ணி கொடுக்க மாட்டாருங்க, லோன் ப்ரூஃப் ஆக மாட்டேதுங்க. இந்த மாதிரியான ஒரு ஒரு எரிச்சலான மனநிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு 2 மாதம் கழிச்சு இது அப்படியே படிப்படியாக தனியக்கூடிய அமைப்பு அப்படின்னாலும் கூட இந்த இடத்துல சற்று விரயங்கள் அதிகமாக இருக்கும், கடன் சற்று அதிகமாக ஏற்படும். ஏன்னா இந்த 8-12ஆம் பாவகங்களில் குரு இருக்கும் பொழுது விரயங்களை அதிகப்படுத்துவார், செலவுகளை அதிகப்படுத்துவார். வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டிலேருந்து திரும்ப உங்களை பிறந்த இடத்துக்கு கொண்டு வர்றது, பிறந்த இடத்துலேருந்து வெளியில் கொண்டுட்டு போகிறது, இந்த மாதிரியான தன்மைகள் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஆனாலும் இன்னும் 2 மாதத்தில் வரக்கூடிய கோச்சார அமைப்பு உங்களுடைய ராசியை குரு பார்ப்பார். அக்டோபர் தீபாவளி டைம்லாம் பார்த்தீங்கன்னா ராசியை குரு பார்க்க ஆரம்பிச்சு மறுபடியும் சந்தோஷமான நல்ல அமைப்புகளில் மனம் புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் அப்படியே படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன, லேசாக கொஞ்சம் கையை கடிக்கும் பணம். இந்த பணம் சம்மந்தப்படுற விஷயம், கடன் வாங்க தேவையில்லாத ஒரு காலகட்டம்னு சொல்லுவேன். இங்கே எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க, குறிப்பாக ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயத்தில். இந்த இடத்துல இப்போ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய புதன் அப்படியே அடுத்தடுத்து அப்படியே 10ஆம் இடத்துக்கு வருவார். தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், ஷேர் மார்க்கெட்டு இந்த பக்கமே ஒரு 2 மாதத்துக்கு நினச்சி பார்க்க வேணாம் விருச்சிக ராசிக்காரர்கள். அதற்கு பிறகு மெதுவாக அதை அப்படியே சமாளிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் குழந்தைகள் வழியில் இருக்கக்கூடிய செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். குழந்தை என்னங்க இப்படி பண்ணுறாங்க, இப்படி இருக்காருங்க, அப்படி இருக்காருங்க, இத்தனை வயசாச்சுங்க, இன்னும் பொறுப்பு இல்லைங்க அப்படின்ற மாதிரி குழந்தைகளை லேசாக கடிஞ்சிக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் உங்ககிட்ட எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான தன்மைகள் அதிகபட்சமாக விருச்சிக ராசிக்காரருக்கு இருக்குங்க. இந்த மாதத்தினுடைய சந்திராஷ்டம நாள் ஆகஸ்ட் 18 ஆகஸ்ட் 21 நாள் வரை அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் டிராவலில் இருக்கும்போது உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களையோ அதையோ இதையோ மறந்து வச்சுற மாதிரியான விஷயங்களோ, இல்லை ஒரு புதிய தொடக்கம் பண்ண போகிறேன், ஒரு புதிய சுபகாரியம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான புதிய நபர்களை மீட் பண்ணக்கூடிய அமைப்புகளோ எல்லாத்தையும் தவிர்த்துக்கிறது இந்த மாதத்தினுடைய நட்பலனை இன்னும் சற்று அதிகப்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மையாக இருக்கக்கூடிய இனிய மாதம்ங்க.